சொன்னாங்க. விஜய் ஏமாறுவார், விஜய் ஏமாறுவார், விஜய் ஏமாறுவார், விஜய் அலர்ட்டா இல்ல, விஜய் அலர்ட்டா இல்ல, விஜய் அலர்ட்டா இல்லங்கிறதே நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நிறைய பேர் வந்து 60 சீட் கொடு கேட்டா 10 மேல இருந்தா கூட கொடு, தப்பு இல்ல. ஆனா எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு, கிள்ளி கொடுக்காத, எண்ணி கொடுன்னு ஸ்ட்ராங்கா வந்து சொல்றான். அவன் போல்டா நிக்கிறான்னு உடையார் சொல்றான், செங்குந்தர் சொல்றான், யாதவர் சொல்றான், முத்திரையர் சொல்றான், வட சமூகத்தில் உள்ள மீனவர்கள் சொல்றான், பழைய சமூக சகோதரர்கள் சொல்றாங்க. அதை சொல்லுவாங்க. எடப்பாடி தெரியும், எடப்பாடி அட்டும் இல்ல, கூமுட்டையும் இல்ல, அரசியல் தெரியாதவரும் இல்ல. நான் அதுல கிளியரா தான் பாருங்க. ஒரு தடவை லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் இந்த வாட்டி கிளியரா இருக்கேன்பா, நிறுத்திடும்பா அப்படின்றீங்களா, இல்ல ஏறி போயிடுவார் அப்படின்னு நம்புறீங்க? அதாவது கழிஞ்ச தடவை ஸ்லிப் ஆனதை நான் ஒத்துக்கிறேன். நாம வந்து க்ளோஸரா இருந்தீங்க. மீதி பேர்லாம் 25 28 கொடுத்தாங்க. பட் யூ ஆர் க்ளோஸ். ஐ அம் நாட் க்ளோசர். ஒரு சீட்டும் ஜெயிக்காதுன்னு அதையும் சொன்னீங்க. கள்ளக்குறிச்சி கூட ஜெயிக்காதுன்னு. ஆனா நீங்க சொன்னீங்க இந்த வன்னியர் மக்கள் பேக்கப் பண்ணுவாங்க. நான் காஞ்சிபுரத்துல ஒரு கோயிலுக்கு போனேன், சில பேரோட பேசினேன், அதே மாதிரி கரெக்டா நடந்தது. ஹெவி பேக்கிங். கரெக்ட். அந்த இடத்துல நாம ஆனஸ்டா நிக்கிறோம். வன்னியர்கள் அவரை வன்னியராட்டையே பாக்குறான், 10.5 கொடுத்ததுக்கு அவருக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க நம்ம சொன்னோம். அதை நம்ம ஈரோடு கிழக்குலயும் வன்னியர் பூத்துக்களை நடந்ததை சொன்னோம். இதுலதான் நம்ம ஜெயிக்கிறோம். அதனாலதான் நாம சொல்றதை கண்டு எடப்பாடியே பதறாரு, ரேட்டில்ட் ஆகுறாரு. மோடி சம்பந்தமா நாம சொன்னாலும் ரேட்டில்ட் ஆகுறாரு. இவன் மோடி சம்பந்தமா சொன்னா பெரும்பாலும் கரெக்டா இருக்கும். இவன் எதை சொன்னாலும் கரெக்டா இருக்குங்கிறதுல எடப்பாடி நம்ம கருத்தை மதிக்கிறாரு. காரணம் அவருக்கு பிளஸ்ஸே நம்ம சொல்றோம். இதுல நாடார் பெல்ட்ல டெபாசிட் இழக்கும், நாங்க களத்துக்குள்ள போய் டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொன்னோம். எங்களுக்கு வேண்டிய நாடார் அமைப்புகள் மூலமா டெபாசிட் இழக்க வச்சுட்டோம் 3 தொகுதியிலையும். முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னோம், அதுவும் நடந்துடுச்சு. பிறமொழியாளர்கள் பிராமணர்கள் வந்து ஜெயலலிதா போன பிறகு எடப்பாடிக்கு ஏன் ஓட்டு போட போறான் பிராமணர்கள்னு இதே வார்த்தையை சொல்லி கேட்டோம். யங் வெள்ளாள கவுண்டர் அண்ணாமலை பின்னாடி இருப்பாங்கன்னு சொன்னோம். இவ்வளவும் அதுல நடந்திருக்குது. ஏமாந்த இடம் 15% நிறுத்துவோம்னு சொன்னோம். அந்த இடம் வந்து அவங்க வந்து அந்த இடம் வந்து அவர்கள் வந்து 20% வந்துட்டாரு. அதற்கு என்னோட இது நான் எதிர்பார்த்த அளவு நடக்கலைங்கிறத அக்செப்ட் பண்றேன். காரணம் எதுனாலும் அந்த காரணத்தோட தன்மையில வன்னியர்கள் நான் எதிர்பார்த்ததை விட எக்கச்சக்கமா போட்டுட்டாங்க. ராமதாஸையே கைவிட்டுட்டாங்க. டாக்டர் ஐயாவை வன்னியர்கள் கைவிடுவாங்க நான் நினைக்கல, கைவிட்டுட்டாங்க. அதுல ஒரு 2-3% வாக்கு அதுல ஏறிட்டு ஒண்ணு. ரெண்டாவது, கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி அதுலயும் இந்து மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ்ங்கிறதுல நானும் ஏமாந்துட்டேன். அம்பேத்கர் சொன்ன அந்த இந்து மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு ஏமாந்துட்டேன். தேமுதிக போனாலும் கேப்டன் சிம்பதி அங்க ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நான் நினைச்சிருக்கணும். அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ விஜயகாந்த் சென்றிக்காட்டும் அவருக்கு வந்து தேமுதிக ஓட்டையும் தாண்டி 5% ஓட்டு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. கூடுதலா தேமுதிகவால கேப்டன் சிம்பதியால எஃபெக்டிவ் கேம்பெயின் ஆஃப் பிரேமலதா விஜயகாந்தால 5% வாக்கு வந்திருக்கு. அது என்னோட எக்ஸ்பெக்டேஷனோட 2% கூட கொடுத்துட்டு, அடுத்தபடியா பாமக அது கொடுத்துட்டு. காரணம் சேலத்துல 38%, விழுப்புரத்துல 35%, சிதம்பரத்துல 35%, கள்ளக்குறிச்சி நாமக்கல் நியர்லி 40, திருவண்ணாமலை 30, தென் காஞ்சிபுரம் 30. அபோவ் ஆல் போலரைசேஷன்ல தர்மபுரியில 23, கன்னியாகுமரியில 4 வந்தது, தர்மபுரியில 8க்கு மேல வரக்கூடாது. வன்னியர் போட்டனால 23 வந்துட்டு. சோ அந்த ரேகை எனக்கு தெரிஞ்சது. என்றாலும் ஆனா இப்ப நான் வந்து 15க்குள்ள எப்படி நிறுத்துறோம்னு சொல்றோம்னா, அவர் விக்கிரவாண்டியில நிக்காததுல ஒரு அடி வாங்குறாரு. நின்று இருக்கணும் களத்துக்குள்ள. 10.5 கொடுத்தது தப்பா சரியாங்கிறதுல பதில் சொல்ல முடியாம ராமதாஸை கண்டு மிரண்டு போயிட்டாரு. ராமதாஸ் அண்ணாமலை இவரை மதிக்காமலே 29% வாக்கு என்டிஏ எடுக்க வச்சுட்டாரு. இன்னொன்னு, இவர் வந்து அந்த 10.5% கொடுத்தவரு அது சம்பந்தமான கருத்தை சொல்ல முடியாம களத்தை விட்டு போடும் போது சீமான் ஒரு 5.5-6% வாக்கு எடுத்தாலும் கூட சீமான நான் வன்னியர்கள் பறையர்கள் பாராட்டுறாங்க. எப்படி பாராட்டுறாங்கன்னா, நின்னாயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும், எண்ணி கொடு, அளந்து கொடுன்னு போல்டா நின்னாயா. அவன் ஐயாங்கிறான், குருங்கிறான், அவரை கண்டுதான் படிச்சோன்னு சொல்றான். அவரு உடனே கொடுன்னு மிரட்டுறாரு. அவருக்கு மிரட்டலுக்கு படியாம எண்ணி கொடு கேட்டா 10க்கு மேல இருந்தா கூட கொடு, தப்பு இல்ல.
ஆனா எண்ணி கொடு, அள்ளி அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு, கிள்ளி கொடுக்காத, எண்ணி கொடுன்னு ஸ்ட்ராங்கா வந்து சொல்றான். அவன் போல்டா இருக்கிறான்னு உடையார் சொல்றான், செங்குந்தர் சொல்றான், யாதவர் சொல்றான், முத்திரையர் சொல்றான், வட சமூகத்தில் உள்ள மீனவர்கள் சொல்றான், பழைய சமூக சகோதரர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த இடம் சீமான் வந்து விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நின்றனால சீமான் போல்டான லீடர் ராமதாஸுக்கு கோரிக்கையை எதிர்கொண்டு நின்னாரு. எடப்பாடி நிக்கலங்கிறதுல ஒரு அடி வாங்குறாரு எடப்பாடி. இன்னொன்னு, வீழ்த்தின ராமதாஸை எழும்ப விட்டுருக்க கூடாது. வீழ்த்தின ராமதாஸ விக்கிரவாண்டியில எழுப்ப விட்டுருக்க கூடாது. இந்த ரெண்டும் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள எடப்பாடிக்கு அடி. இது 26ல தெரிய வரும். அங்குள்ள நான்மணியர்கள் எல்லாம் ரொம்ப அலர்ட். 52 காமராஜ் காலத்துல இருந்தே நான்மணியர் ஓட்டர்ஸ் எல்லாம் வெரி வெரி அலர்ட். தமிழ்நாட்டிலே வெரி அலர்ட் ஓட்டர்ஸ் வந்து வட தமிழக நான்மணியர் ஓட்டர்ஸ் தான். வன்னியர் ஓட்டர்ஸ் ஆகுது அதிகாரம் எல்லா இடமும் கிடைக்கும்னு டிவைட் ஆவான். இது நான்மணியர் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப அலர்ட்டா தான் இருப்பாங்க. வன்னியர்களையும் பொறுத்தளவுல மரியாதை வார்த்தை, வன்னியர் ஓட்டர்ஸ் டிவைட் ஆவாங்க. கொலோக்கியல வரதே தவிர அவங்களை மதிக்கணுங்கிறதா என் எண்ணம். அடுத்தபடியா எடப்பாடியோட அடுத்த தவறு, டெபாசிட் பெயரும்னு ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு ஓடுனது. இது சீமான யார வைக்குது. சீமான் வந்து களத்துல நிற்கிறான், திமுக அதிமுக அடிக்கிறான். கொடநாடை பற்றி ஏன் இன்னும் ஸ்டாலின் எந்த முடிவுக்கும் கொண்டு வரல, பொள்ளாச்சி இதுல ஸ்டாலின் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல, நீயும் இலவசம் அவரும் இலவசம், இப்படி சீமான் வந்து எடப்பாடி ஊழல் திமுக ஊழல்னு ரெண்டே அடிச்சு விளையாடுறாப்புல. திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை கொண்டு நிறுத்துறாப்புல. இங்கேயும் எடப்பாடி பயந்தது காரணம், தன்னை விட்டு போன நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்ஸ் திரும்பி வரலன்னு போயிட்டாரு. நான் இந்த சமூகங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் பேசுவேன். பெரியார் பாணியில பேசுறேன்னா, பெரியார் கான்ட்ரவர்சி ஆகும் போது கூட நான் பெரியார் பாணியில இதை பேசுறேன். சமூக நீதி ஆங்கிள் தான், மற்ற ஆங்கிளுக்கெல்லாம் போகலையா. சமூக நீதி ஆங்கிள் மட்டும் பேசுறேன். இந்து சமுதாயத்தை பிளவுபடுத்தினதையோ ஒரு சமூகத்துக்கு எதிராக பண்ணதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இதெல்லாம் நான் பேசுறேன். அப்போ அருந்ததியர், பறையர், செங்குந்தர், நாயுடு இவங்க ஓட்டு வராதுன்னு களத்தை விட்டு போகும்போது, வெள்ளாள கவுண்டர்களே பிரபாகரன் மாதிரி, தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி சீமான் தான் ஒரு தமிழனா நிக்கிறான், களத்துக்குள்ள சீமான் தான் நிக்கிறான்னு வெள்ளாள கவுண்டர்களே இன்னைக்கு கொண்டாடுறான். சீமான எடப்பாடி போடிட்டாருன்னு கொண்டாடுறான். அப்போ விக்கிரவாண்டியில நிக்காததும் ஈரோடு கிழக்குல நிக்காததும் 20% அவருக்கு வாக்கு சரிவை கண்டிப்பா கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அடுத்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. என்டிஏ இன்டாக்டா இருக்குமா சார்? ஏன்னா ஐயா சொல்றாரு கடந்த காலத்துல கூட்டணி தவறு பண்ணிட்டோம், இனிமேட் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு. உங்க டேக் என்ன சார்? பிஎம்கேக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஏடிஎம்கே. என்டிஏல தான் ஐயா இருக்கிறாரு. ஓகே, எல்லாம் சேர்ந்துதான் கண்டஸ்ட் பண்ணாண்டாங்க முடிவு எடுத்திருக்காங்க. அது தப்பான முடிவு. என்டிஏக்கு இது பலகீனம். எப்படி விக்கிரவாண்டியில என்டிஏக்கு பலம், ஐயா 29% போயிட்டாரோ, நான் 25 வரோம், 29க்கு போயிட்டாரோ, அண்ணாமலை ஹீரோ மாதிரி அங்க நின்னாரோ, இங்க அண்ணாமலை ஒரு ஹீரோவா நின்னுறக்கூடாதுங்கிறதுக்காகவே கோர் கமிட்டி, என்டிஏ, தினகரன் எல்லாருமே சேர்ந்து எடுத்து சீமான வளர்த்து விட்டுட்டாங்க. தினகரன் கமலஹாசன் சீமான வளர்த்து விட்ட மாதிரி இங்க ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமி என்டிஏயும் சீமான வளர்த்து விட்டுட்டாங்க. இது நான் களத்துல இருந்து உண்மை நிலைமையில இருந்து சொல்றேன். சீமானிய சகோதரங்கிறதுக்காக நான் தூக்கி சொல்லல. எப்படி 1.1 இருந்தவரு ஆர்கே நகர் வெற்றி வீரர் தினகரனை தாண்டி இந்த உயரத்துக்கு வந்தாரு, எப்படி மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தசாவதாரம் அபை சண்முகி, தெனாலி, அபூர்வ சகோதரர்கள், எத்தனை சூப்பர் ஹிட் படங்கள், எத்தனை வெற்றி படங்கள், ஏத்தி வச்சக்கையிலேயே மரோ சரித்திரா, சாகர சங்கம், சுவாதி முத்தியம், எத்தனை படங்கள், எங்க எவ்வளவு பெரிய கலைஞர், அவரை தாண்டி இன்னைக்கு சீமானோட வந்துட்டாருன்னா, அப்படி பாத்தீங்கன்னா சாரு 2 பேரை தாண்டி தான் குக்கர்ல இதுல ஜெயிச்சாரு. குக்கர்ல ரெட்டையிலையும் உதயசூரியன் வச்சு அவிச்சவராச்ச. உதயசூரியன் அவிக்க முடியாது என்றாலும் 2 வரையும் வீழ்த்தினவராச்ச. அவரெல்லாம் தாண்டி வர்றாருன்னா எல்லா களத்திலும் நிற்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு களத்தை என்டிஏயும் விட்டது வந்து சீமானுக்கு ஒரு பிளஸ் தான். இது வந்து கள யதார்த்தத்தை சொல்றேன், நான் சொல்றது கரெக்ட்னு முன்னாள் பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவே கரெக்டா சொல்றாயா. இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரே ஆர்கனைசர் அமித்ஷா தான், அவரே சொல்லுவாரு கரெக்ட்னு. அது வந்து என்டிஏ கோட்டை விட்டுருக்காங்க, அதிமுக கோட்டை விட்டுருக்காங்க. பட் ஒன் திங், நிக்க வேண்டாம்னு எல்லா இந்திய கான்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து எடுத்த முடிவாட்டு அண்ணாமலை அதை அறிவிக்கிறாரு. எப்படி எல்லாரும் சேர்ந்து விக்கிரவாண்டியில நிறுத்தினாங்களோ என்டிஏ இன்டாக்டா இருக்கு, என்டிஏ போயிட்டு இருக்குது. யாரும் என்டிஏக்குள்ள இருந்துதான் அதிமுக கிட்ட பேரம் பேச முடியும். தேமுதிகவும் அதிமுக இருந்துதான் திமுக கிட்டே என்டிஏ பேரம் பேச முடியும். இந்த பேரம்ங்கிறது ஹையா போகும். இப்ப சொல்றதெல்லாம் ஆசையை சொல்றாங்க.
ஆசையை நானும் இஷ்டம் போல சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி சொல்லதுக்கு நான் தயார் இல்ல. ப்ராபபிலிட்டிஸ் பல ரூபத்திலையும் வரும். பட் கட்டுமையான டஃப் பார்கெனிங் இருக்கும். தேமுதிக மிக டஃபா பார்கெயின் பண்ணுவாங்க. டாக்டர் ஐயா டஃபா பார்கெயின் பண்ணாங்க. விஜய் ஏமாறுவார், விஜய் ஏமாறுவார், விஜய் ஏமாறுவார், விஜய் அலர்ட்டா இல்ல, விஜய் அலர்ட்டா இல்ல, விஜய் அலர்ட்டா இல்லங்கிறதே நான் நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நிறைய பேர் வந்து 60 சீட் கொடுத்துருவாங்க, அந்த மமதியில இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படி நமக்கு எடப்பாடி 60 சீட் கொடுத்துருவாரு அப்படின்னு. ஆனா அவர் புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க சொல்றது படி பார்த்தா கடைசி நேரத்துல 60 கொடுக்க முடியாது தம்பி, 12 ஏன்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா டேக் இட் ஆர் லீவ் இட். 12 இல்லைன்னா எல்லாம் கிளம்பு வெளில. ஆனா வெளில போனா இன்னும் மோசமாயிடும், யாரும் பார்த்தாலும் கேண்டிடேட் போட முடியாது. கரெக்டா? கண்டிப்பா 60 கொடுத்தா எடப்பாடியை தோத்துட்டாருன்னு அர்த்தம். அப்படிதான் இப்ப எல்லாரும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த நியூஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. 60 கொடுப்பாங்க, துணை முதலமைச்சர். அரசியல் தெரியாத அட்டுகள், அடி முட்டாள்கள், கூமுட்டைங்க அதை சொல்லுவாங்க. எடப்பாடி தெரியும், எடப்பாடி அட்டும் இல்ல, கூமுட்டையும் இல்ல, அரசியல் தெரியாதவரும் இல்ல. பல நிரூபிக்காதவருக்கு 12 சீட்டுக்கு மேல கொடுத்தாருன்னா 60 சீட்டு கொடுத்தா எடப்பாடியை தோத்துட்டாருன்னு அர்த்தம். இவர் அந்த நினைப்பு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் அந்த நினைப்புல இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம போயிடுவோம், விசிகாவும் கூட்டு வந்துடலாம், நம்ம விசிகா ஏடிஎம்கே 3 பேர் சேர்ந்துட்டு நமக்கு ஒரு துணை முதலமைச்சர் வந்துரும் அப்படின்னு இவர் ஆர்ஜேடியும் கூட்டிடுங்க, எஸ்பியும் கூப்பிட்டுக்கிடுங்க, ஆம் ஆத்மியும் கூப்பிட்டுக்கிடுங்க. சும்மா கற்பனையில எழுதலாம. நான் சொல்ற மாதிரிதான் ரொம்ப டஃபா இருக்கும். அதுதான் களத்துக்குள்ள நடக்கும். விஜய்க்கு அவர் காப்பாற்றப்படுறதுக்கும் சில வேலைகள் இருக்குது. அது நிச்சயமா நிறைய தப்பு பண்ணிட்டாரு விஜய். கண்டிப்பா அந்த தப்புக்குள்ள பலனையும் அவரே தான் அனுபவிக்கட்டு. நான் வந்து இந்த சைக்கிள் ஓட்ட போலாம் அப்படின்னு ராகுல் காந்தி சார் சொன்னும்போது அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன். ஸோ ராகுல் காந்தி சார் வந்து விஜய் மாநாடுக்கு வர மாட்டார் அப்படி நீங்க உடனே ஃபோன் பண்ணி, என்ன தம்பி நீங்க விவரமான ஆளா இருந்தீங்க, எப்படி தம்பி வருவாங்க அப்படின்னு என்ன சொன்னீங்க நீங்க. அந்த மாதிரி கரெக்ட் தான் நீங்க சொல்றது. லைக் அது சார் அந்த அந்த நினைப்புல இருக்கா சார், இபிஎஸ் 60 நம்ம கொடுத்துருவாங்க, விசிகே வந்துடும், நம்ம துணை முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு அந்த நினைப்புல இருக்காரு. ஆனா கடைசி நேரத்துல இபிஎஸ் சார் வந்து ஸ்மார்ட்டா மேபி 12 to 20 பல நிரூபிக்காதவருக்கு 12 சீட்டு மேல கொடுத்தா அது எடப்பாடி களம் வரதுக்கு முன்னாடி தோத்துட்டாரு, தோல்வி ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இப்ப நீங்க இன்னொன்னு சொல்றேன், சீமான்ட்ட பேசிட்டு இருந்தோம். அப்போ சீமான் சொன்னாரு, பரவாயில்ல போட்டு, உண்மைதானே, அதுல என்ன இருக்குது, சீமா நம்ம சகோதரர் தானே சுயம்பா எழுந்த ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு லீடர், இது உண்மையை சொல்லிதான் ஆகணும். அப்போ சீமான் எந்த அளவுக்கு விஜய் ரேட்டிங் பண்ணிருந்தாங்கிறது விஜயும் புரியதுக்கு தானே சொல்றேன். விஜய்க்கு நல்லது தானே, அலர்ட் ஆகிறது நல்லது தானே. விஜய் தன்னை சிஎம்மா ஏத்துக்கிறாரு, ஒரு 30 சீட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன்னு சீமான் சொன்னார். ஒரு தமிழ் தேசிய கூட்டணி மாதிரி ஒரு இதை உருவாக்கலாங்கிற மாதிரி அன்னைக்குள்ள காலகட்டத்துல சொன்னாரு. நான் உடனே சொன்னேன், பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க 8% தேங்கி போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க 8-16 ஆக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க உங்க ஓட்டுல இருந்து அவருக்கு ஒரு 1.5% தகுதியான சீட்டை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க கொடுக்கதா இருந்தா கூட நீங்க அவர் பெரிய சக்தியா காட்டி கொஞ்சம் கூடுதலாட்டே கொடுங்கிறதா நான் சொன்னேன். விஜய்க்கு சாதகமாட்டு தான் சொன்னேன். கொஞ்சம் பெரிய சக்தி மாதிரி ஒரு ஷோவை காட்டுங்க. 8% வாக்கெடுத்தவர் அவரை ரொம்ப சீப்பா 1.5% ஆளுநி காட்டாம ஒரு 3% ஆளுநடியாவது காட்டுங்கிற மாதிரிதான் நான் சொன்னேன். அப்ப என் கூட இருந்த ஒரு தம்பி உடனே சீமான்ட்ட சொன்னாப்புல, அண்ணே பலன் நிரூபிக்காதவருக்கு 30 சீட்டு கொடுத்தாலே உங்க இமேஜ் போயிரும்னே, நீங்க வளர முடியாதுன்னு அவருக்கு 30 சீட்டு கொடுக்குங்கன்னு மக்கள் உங்களை அடிச்சிருவாம்னே, உங்க இமேஜே போயிரும்னே. அவருக்கெல்லாம் நீங்க 8% எடுத்திருக்க, நீங்க அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கறதா இருந்தா 15-20 சீட்டுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னே. அதுக்கு மேல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க இமேஜ் போயிரும்னே. பலம் நிரூபிக்காதவருக்கு எப்படின்னு சீட்டு கொடுக்க முடியும்? தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் எப்படின்னு டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? சாணி சிவாஜி மாதிரி அது பொருந்தா கூட்டணி ஆகி ரொம்ப மோசமா போயிரும்னே. உங்க இமேஜும் லீடர்ஷிப்பும் வீக்கன் ஆயிருமேன்னு என் கூட இருந்த ஒரு தம்பி ரொம்ப ஒரு யங் ஸ்டேஜ்ல உள்ள ஒரு சீமான கிட்ட அந்த ஆர்குமெண்ட வச்சாரு. அதேதான் இன்னைக்கு நான் எடப்பாடிக்கும் வைக்கிறேன். நீங்க 20% இருக்கிறீங்க, பலம் நிரூபிக்காத நீங்க விஜய்க்கு 12 சீட்டுக்கு மேல அடையாள அரசியலுக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்களோட 20% இருந்துதான் விஜய்க்கு ஓட்டை எடுத்து கொடுக்கணும். நீங்க விஜய் எடப்பாடியை சிஎம்னு சொன்ன பிறகு ஸ்டாலின் சிஎம்னு ஓட்டு போடக்கூடிய விஜய்க்காக வந்து ஓட்டு போடுவானா? சீமான சிஎம்னு சொல்லக்கூடிய விஜய்க்காக வந்து ஓட்டு போடுவானா? அது எப்படி போடுவான்? நீங்க விஜய சிஎம்னு சொன்னா எடப்பாடி கிட்ட இருந்தே ஒரு 3-4% ஓட்டு வந்துடலாம், 2-3% வரலாம், பலன்கிட்ட இருந்து ஓட்டு வரலாம். விஜய சிஎம் நினைக்கிறவங்க விஜய்க்கு போடுவானே தவிர விஜய் இன்னொருத்தவரை சொன்னா எப்படி ஓட்டு போடுவான்? அப்போ உங்களுக்கு அந்த கூமுட்டைங்க அரசியல் தெரியாதவங்க சொல்லி சொல்லி ஏற்கனவே தப்பா போனவனுங்க
உதயநிதி மேல உள்ள வன்மத்திலையும் சீமான் மீதுள்ள வன்மத்திலையும் பல நிரூபிக்காத விஜய பேசுறவங்கலாம் முட்டாள்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பார்ப்போம் சார் என்ன பண்றாரு அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம் சார்.